ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அனைத்து இணையதளங்கள்லையும் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் இமேஜை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது கிபிலி ஸ்டைல் கார்ட்டூன் இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளும் எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். அது வந்து நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, அது வந்து இப்போ நம்ம வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஈஸியாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண முடியும். அது சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க வீடியோ போடுவோம். இப்போ உங்கள் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ண பிறகு கிபிலி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன் என்ன நேம்னு. கிபிலி ஏஐ ஜெனரேட்டர் ஃப்ரீ ஆன்லைன் மட்டும் டைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் டைப் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறையா இது வந்துடும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா ரீமேக்கர் ஏஐன்னு இருக்குதுன்னா இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவே உங்கள் ஃபோட்டோவை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த பிறகு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். எனக்கு வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தோம்னா லோட் ஆகுது. லோட் ஆகுற பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். சாரி, இன்னும் வரல, நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து வரல. இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோட் ஆகி வரும். அதை பார்த்தோன்னா ஃப்ரீ கிபிலி ஜெனரேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபோட்டோஸ் கிபிலின்னு இருக்குதுங்களா, இதான் அந்த ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்டேட் இருக்கிறதுல இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நீங்கள் மாடல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ எங்கேருந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கிபிலி ஃபில்டர் கன்வெர்ட்டர் ஃபோட்டோ டு கிபிலி ஸ்டைல்னு இருக்குதுல, இதில் வந்து கிளிக் கொடுங்க. உங்களுக்கு வந்து இமேஜை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து கிபிலி ஃபோட்டோவை மாற்றிக்கலாம். அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தால் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண போதும். அப்படி நான் டெக்ஸ்ட்டு கொடுத்து நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு டு கிபிலி அந்த தான் நீங்கள் கிளிக் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த அப்லோடு இமேஜ் நம்ம வந்து இதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எழுதி நீங்கள் வந்து இது பண்ணணும்னா அதை கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து இது தேவையில்லை. நான் வந்து இதை மட்டும் தான் கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து ஃபோட்டோவை கொடுத்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிபிலி ஃபோட்டோஸ் வந்து வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோஸ் நான் செலெக்ஷன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து சும்மா எங்கே டச் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஃபைல் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுக்கணும். ஃபோட்டோஸ் கொடுத்து நான் வந்து இப்போ பார்த்தோம்னா என்னோடய ஃபோட்டோஸ் வந்துருக்கு. என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நான் ஃபோட்டோஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஃபோட்டோஸை கொடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை கொடுத்தவொடனே இந்த ஆட் ஆயிரும். ஆட் ஆன பிறகு நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோஸ் வந்து எது மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம். எது மாதிரி வேணும்னா வந்து கிபிலிஸ்ன்னு இருக்குது, கிபிலி அதை வந்து கொடுக்க போகிறேன். கிபிலி ப்ரோன்னு இருக்குது பதிலாக, அது வந்து கொஞ்சம் வெர்ஷன் கூட இருக்கும். நம்ம வந்து கிபிலின்னு இருக்குது அதை வந்து கொடுத்துக்கிறேன். இதை வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன். செட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமே ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். நம்ம வந்து அனிமேஷன் வந்து நம்ம க்ரியேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோட்டோ வேணும்னா அது வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜெனரேட் அனிமேட் டூ கிரியேட்டர்ஸுக்கு இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஜெனரேட் அனிமேட் இருக்குதுல, இதை வந்து கிளிக் கொடுங்க. அந்த ப்ளூ கலரை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆன பிறகு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எங்கே சொல்ல வேணாம், பேக் போக வேணாம், அப்படியே இருங்க. எந்த இது வெயிட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கும். காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டுருக்கு. நான் வந்த பிறகு காமிக்கிறேன். வீடியோ வந்து லென்த்தாக போயிடும், அதனால் வந்து ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், பேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி சும்மா பார்த்துக்கலாம். நம்ம இந்த பேஜில் மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நம்ம மேலேயும் செட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம ஃபோட்டோஸும் மேலே இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஐலேருந்து க்ரியேஷன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துச்சு. லோட் ஆகி நமக்கு வந்து செகண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பர்சன்டேஜ் அடிப்படையில் கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன், நமக்கு பர்சன்டேஜ் ஓடிட்டு நம்ம வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு. நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஃபோட்டோ வியூ ஆகும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா என்னோடய ஃபோட்டோஸ் வந்து வியூ ஆகிடுச்சு. நல்ல குவாலிட்டியாக நல்ல கீழே எல்லாமே அந்த மரங்கள் கூட நமக்கு வந்து உட்டு கூட அவ்வளோ அனிமேஷனாக நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபோட்டோஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்து
நம்ம வந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து நான் கிளிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அலோ கேட்குது. அலோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்த பிறகு நமக்கு வந்து குவாலிட்டியாக நமக்கு வந்து செம்மையாக அப்படியே நமக்கு என்ன நினச்சோமோ அப்படியே நமக்கு வந்து ஃபோட்டோ வியூஸ் ஆகிருக்கு. அப்படின்னு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக வந்து ரீக்ரியேட் ஆகிருக்கு. இது மாதிரி உங்கள் ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து எப்படி ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். போஸ்ட்டு ஈஸியாக போட முடியும். இதுலேயும் பணம் கட்ட தேவையில்லை. ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.